என்னடா கால் பண்ண இருக்கவே மாட்டேன். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுடா, அதான் சார்ஜர் போட்டிருக்கு, ஆன் பண்ணிட்டு. என்னாச்சு? ஒரு ஹெல்ப்னு கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா என்னடா நீ மதிக்கவே மாட்டேன். ஹெல்ப்பா? ஏற்கனவே வாங்கின கடத்தை உனக்காக வட்டி கட்டிட்டு இன்னும் ஹெல்ப்பா? மனசாட்சி இருக்கடா உனக்கு? இல்ல நண்பனா நீ? சரி என்ன போன்ல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, என்னதான் கதை? யார்கிட்ட பேசிக்கிட்டு யார் அவன்? நம்ம அதுவா, நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி, அவனோட கொஞ்சம் பேசிட்டு. அவன் அந்த நாய்கிட்ட எல்லாம் பேசுற, இந்த நாய்கிட்ட பேச மாட்டேங்குது. 2 நாய் என் உயிரை தான் வாங்க போறீங்க. எந்த நாய்கிட்ட பேசினா இப்ப? நீ எதுக்கு கால் பண்ண, அதான் சொல்லு. அவர் பிரச்சனைக்காக கால் பண்றேன். உங்கள்கிட்ட இப்பதானே பிரச்சனை இல்லை நமக்கு. நீ கேட்ட சேர்ந்தது பிரச்சனை மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதான் பிரச்சனையை கிளியர் பண்ணோம்னா அது லீடா பண்ண முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். சொல்லி தலையும் வா. என் ஃப்ரெண்டு சிவான்னு ஒரு பையன் இருக்கு. அப்புறம் பழைய ஃப்ரெண்டு. சரியா? அந்த ஃப்ரெண்டு நிறைய காசு அதிகமா வச்சுக்கிறா. அப்படி சரி, அவனுக்கு 5 ரூபா 10 ரூபா ஏதோ ஒன்று நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்க, அவன் எதுக்கோ ஒரு விதத்துல நமக்கு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி எதனா கொடுப்பான். சரி, ஏமாத்தது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா வந்து நம்மளுக்கு நல்லதுன்னா அதை பண்ணிடணும். அதனால சரியா? நீ வந்து ஒரு 5 ரூபா இல்ல 10 ரூபா செலவு பண்ணா அவன்கிட்ட இருந்து எதுனா ஒரு 1 லட்சம் 2 பேரும் 5 ரூபா 10 ரூபா சொல்றியா, இல்ல 10,000 5,000 சொல்றியா? 10,000 5,000 தெளிவா சொல்லணும், ஓகேவா? கொண்டுருவேன் கண்டிப்பா. அதனால இதை நம்ம பண்றோம். பண்ணா கடத்தலாம் அடிச்சிடலாம். கண்டிப்பா அடிச்சிடலாம். அடிக்கலன்னா உனக்கு கொண்டு போதுமா? ஐயோ ஆனா போலாமா? போயிடலாம். சிறப்பா பண்ணிடுவோமா? போயிட்டு எல்லாத்தையும்